அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் மறுபடியும் சங்கீதம் 119 வசனம் 18 நாம் வாசித்து சிந்திக்கலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்பது. நேற்றைய தினத்திலும் கூட 17ஆம் வசனத்துல கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வதனுடைய அவசியத்தை பார்த்தோம். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை சரியான முறையிலே பார்க்க வேண்டும். அதுதான் இந்த 18ஆம் வசனத்துல இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிற ஜெபம். என்ன ஜெபிக்கிறார்? இந்த விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என் கண்களை திறந்தருளும். அதுக்கான காரணம் என்ன? இந்த ஜெப குறிப்புக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது 18ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு. எதற்காக தேவனே என்னுடைய கண்களை திறக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார்? ஏன்னா மனுஷனுடைய கண்கள் கர்த்தருடைய வேதத்தை சரியாக பார்க்காது. மனிதன் சரியான முறையில வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் அவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். வேதத்தை பார்க்க தடை செய்வதற்கு மனிதனுடைய கண்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மனிதனுடைய கண்கள்ல அறியாம இருக்கு. அதான் நம்ம உபாகமம் 29ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்கதாக இருதயத்தையும் காணத்தக்கதாக கண்களையும் கேட்கத்தக்கதாக காதுகளையும் இந்த நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. தேவன் கண்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசே சொல்றார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த வேதத்தை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ஞானமும் உலக அறிவும் கொட்டி கிடக்குது. அதனாலதான் நம்ம 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் வசனம், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. பவுல் சொல்றார், இன்னும் முழுமையா அறிந்து கொள்ள உலக ஞானமும் உலக அறிவும் வேதத்தை காண தடை செய்யும். அதான் நம்ம யாக்கோபுல 2ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மனிதனுடைய இருதயத்துல தப்பான அபிப்பிராயங்களும் பொல்லாத சிந்தனைகளும் நிறைந்திருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இந்த வேதத்தினுடைய அதிசயங்கள் நம்ம பார்க்க முடியாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப தப்பான எண்ணமும் தப்பான அபிப்பிராயமும் பொல்லாத சிந்தனைகளும் பிசாசினுடைய தந்திரங்கள். இந்த சிந்தனைகளால நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னா வேதத்தை பார்க்க முடியாது. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை குறித்து பேசும்போது, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை குறித்து பரிசேயர்களும் வேதபாரர்களும் என்ன செய்யல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவனுடைய தப்பான அபிப்பிராயம் அவனை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அவனை வேதத்தையும் இயேசுவையும் காணக்கூடாமல் தடை செய்தது என்று பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது, மனிதனுடைய உலக சிந்தனைகள் என்ன செய்யுது அப்படின்னா, இயேசுவையும் வேதத்தையும் பார்க்க கூடாதபடிக்கு அவங்களை தடை செய்கிறதாக இருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த இருள் என்னோட இருதயத்தில் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய முடியாது, நான் இந்த வேதத்தை பார்க்க முடியாது. இந்த வேதத்தை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா தேவன் தான் என்னுடைய கண்களை திறக்கணும். கடவுள் இல்லை அப்படின்னா வேதம் வாசிச்சும் வேதத்தை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு இப்படிப்பட்ட தவறான சிந்தனைகள் நமக்குள்ள இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அநேக நேரத்துல வேதத்தை வாசித்தும் நம்மளுடைய வாழ்க்கை ஏன் மாற்றப்படலை? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க அறியாம இன்னும் போல? ஏன் உலக ஞானமும் உலக அறிவும் மேலோங்கி இருக்குது? ஏன் இன்னும் மற்றவர்களை குறித்து தவறான அபிப்பிராயமும் தவறான சிந்தனைகளும் ஏன் மேலோங்கி இருக்கு அப்படின்னா, இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற வகையில இந்த வேதத்தை நான் பார்க்க ஆரம்பிக்கல. தேவன் எதிர்பார்க்கிற வகையில தேவன் என்னுடைய கண்களை திறந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். அன்னைக்கு நேரத்தில் இந்த வேதத்தை வெறும் கடமைக்காக வாசிக்கிறதுக்கான காரணம், தேவன் நம்மளுடைய கண்களை இன்னும் திறக்கல. வேதத்தை பார்க்கும்படியா உங்களுடைய கண்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை திறக்கும் போதெல்லாம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நாள்ல வேதத்தை வாசிங்க. வேதத்தை தெளிவா பாருங்க, வேதத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு ஆண்டவருடைய உதவி இல்லாம ஒருபோதும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப இந்த நாள்ல ஜெபம், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு
என் கண்களை திறந்தருளும் என்று சொன்னோம். ஏன்னா அந்த வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த வேதத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அந்த ஆண்டவரை பார்க்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக.